மேலறை தியானம் ஏப்ரல் மாதம் 9ஆம் திகதி 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் லோரி மக்கனோகில், அலபாமா, USA. தலைப்பு: அறிமுகமற்ற ஒருவரின் ஆசீர்வாதம். வாசிக்க வேண்டிய வேத பகுதி யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடங்கி 14ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மோசே, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். உயிர்த்த ஞாயிறு அதிகாலை 2:30 மணிக்கு எமது மகன் கைது செய்யப்பட்டிருப்பதாக ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. நாங்கள் காவல் நிலையத்திற்குள் போனபோது எமக்கு பின்னே ஒரு வயதானவரும் வந்தார். அங்கிருந்த ஒரு பெண் எம்மை காத்திருக்கும்படி சொன்னார். அந்த முதியவர் இயேசு உயிர்த்தெழுதலை கொண்டாட சில சிற்றுண்டிகள் கொண்டு வந்ததாக சொல்லி உள்ளே இருந்தவர்களுக்கு சிற்றுண்டிகளை கொடுத்தார். நாங்கள் கவலையுடன் உட்கார்ந்திருந்தோம். அவர் வெளியேறும் முன்பு எம்மை அன்புடன் பார்த்து எம்மருகே வந்து, நீங்கள் கிறிஸ்தவர்களோ இல்லையோ என்று எனக்கு தெரியாது, ஆனாலும் நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன், ஜெபிக்கட்டுமா என்றார். கண்களிலிருந்து நீர் வழிய மூவரும் கைகளை கோர்த்தபடி நிற்க அந்த முதியவர் எமது குடும்பத்துக்காக ஜெபித்தார். எனது வாழ்வின் இருளான அந்த நேரத்தில் கடவுளின் அன்பும் சமாதானமும் என் உள்ளத்தை நிரப்பியது. எமக்கு ஆறுதல் தேவைப்பட்ட அந்த நேரத்தில் அதை எமக்கு தருவதற்கு கடவுள் ஒருவரை அனுப்பினார் என்பதை நான் நம்புகிறேன். அத்துடன் எமது கவலைகள் மறைந்து விடாவிட்டாலும் கடவுள் எம்மில் கரிசனை உள்ளவர், எல்லா சூழ்நிலையிலும் எம்முடன் கூட இருக்கிறார் என்பது எமக்கு ஞாபகப்படுத்தப்பட்டது. ஜெபம். அன்பான ஆண்டவரே, சோர்ந்து போகும் நேரங்களிலெல்லாம் நீங்கள் எம்மை தேற்றுவதற்காக நன்றி சொல்லுகின்றோம். நாங்களும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க உங்கள் வழிநடத்தலை எமக்கு தாருங்கள். ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை: தேவை உள்ளவர்களுடன் நான் ஜெபித்து ஆறுதல் சொல்லுவேன். கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் பிரசன்னமும் வழிநடத்தலும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.